நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நைட் எவ்வளோ நேரம் வேணால் முழிச்சிருந்து படிப்பேன். பட் காலையில் எழுந்திரிச்சு படித்தா அது எதுவும் மண்டையிலே ஏறாத மாதிரி எனக்கு தோணும். ஆனால் இப்போ என்னமோ பார்த்தா எனக்கு எக்ஸாம் மாதிரி காலையில் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு அவன் கூட உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு ஒத்த கால நின்று என் பையனை சேர்த்தேன். பட் அதுக்காக நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இதில் மற்றவங்க ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரியும். 2 பேருக்கும் ஒரு டைமிங் 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த முருங்கைக்கீரை பொடி வச்சு தண்ணி தான். இதை குடித்தா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக ரிசல்ட் இருந்ததுன்னா சொல்கிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு கூடவே வேர்க்கடலையை லைட்டாக அரைச்சி மேலே தூவின முருங்கைக்கீரை பொரியல் தான். எங்கேயாவது வெளியே போகும்போதோ இல்லை ரொம்ப நாள் கழித்து பார்க்குற யாரையாவது பார்க்கும் போதோ அவங்க நம்மளை கேட்குற கேள்வி வந்து வீட்டில் தான் இருக்கியா இல்லை வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி யாராச்சும் கேட்கும் போது எனக்கு லைட்டாக இரிட்டேட் ஆகும். எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான்? நானும் கண்டிப்பாக நம்மளே வேலைக்கு போக முடியாமல் பசங்களுக்காக ஜாபை குவிட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருப்போம். இந்த டைமில் வந்து வேலைக்கு போறியா இல்லை வீட்டில் இருக்கியா இல்லை வீட்டில் சும்மா தானே இருக்க இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லும் போது எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னே தெரியாது. வீட்டில் இருக்கவங்க கிட்டனா அதை நம்ம தெளிவாக காட்டிடலாம். பட் யாராவது தெரியாதவங்க கேட்கும் போது இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்க கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எதுவும் சொல்கிறதுக்கு. நான் 2 விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கும் போயிருக்கேன், இப்போ வீட்லேயும் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2மே ப்ரெஷர் தான். வேலைக்கு போகும்போது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போவோம். பட் அங்கே வந்து நம்ம சம்டைம்ஸ் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் இருக்கவங்க கூடயும் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது. பட் ஒர்க் போகும்போது கிடைக்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது எதுலையுமே கிடைக்கும். இதே சிறப்பாகவே போச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டான். நம்ம சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு கொஷின் வந்திருந்ததுன்னா அதில் அவனை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கான இந்த விஷயம் பண்ணும்போது தான் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது டயட்டில் இருக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்காக தனியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கு நான் என்றைக்குமே கஷ்டப்பட்டு எல்லாருக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது.